ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் அவரை போய் பார்க்க முடியும். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? மலைகளுக்கெல்லாம் அரசுன்னு சொல்லக்கூடிய பர்வத மலைக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்களோட சேர்ந்து பர்வத மலையில் ஏறுறதுக்கு. சிலருக்கு ஆசையாக கூட இருக்கலாம், சிலருக்கு கனவாக கூட இருக்கலாம் இந்த பர்வத மலையில் ஏறி சிவபெருமானை தரிசனம் பண்ணணுன்றது. ஆனால் எல்லாராலேயும் முடியுமான்னு தெரியாது, எங்களாலேயே முடியுமான்னு தெரியலை. பார்க்கலாம் வாங்க. ஏன்னா எல்லாரும் பயமுறுத்துறாங்கங்க அந்த மலையில் ஏறுறதுக்கு. அந்த கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டு ஏறணும், பாறையெல்லாம் ரொம்ப 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 ஆபத்தான மலைப்பயணம் அது. அதில் ஏறுறது ரொம்ப கஷ்டம், கடினமான இது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க. சரி பரவாயில்ல, என்ன தான் ஆனாலும் பார்க்கலாம். இன்றைக்கி கண்டிப்பாக பர்வத மலையில் ஏறிடலான்ற ஒரு முடிவோடு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னையிலேருந்து 5-6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க பர்வத மலையை போய் சேர்றதுக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து வந்தவாசி சேத்துப்பட்டு வழியாக போலூர் ஜங்ஷன் அந்த இடத்துலேருந்து தென்மாதிமங்கலம் வழியாக போனீங்கன்னா பர்வத மலையை ரீச் பண்ணிடலாம். நீங்கள் வேலூர் வழியாக வரதுனாலும் வரலாம். ஆனால் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா போலூர் தான். போலூர்லேருந்து நீங்கள் தென்மாதிமங்கலம் வழியாக போனீங்கன்னா பர்வதமலையோடைய அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இதில் நீங்கள் செங்கம் வழியாக வரீங்க அப்படின்னா கடலாடி அப்படின்ற இன்னொரு கிராமத்து வழியாகவும் நீங்கள் பர்வதமலை அடிவாரத்தை அடையலாம். மலை அடிவாரத்தில் போய் சேர்றதுக்கு 2 வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் ஒன்று தென்மாதிமங்கலம், இன்னொன்று கடலாடி வழின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா தென்மாதிமங்கலம் வழியாக தான் நாங்கள் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்களா ஒரு மலை தெரியுது, அதுதான் நான் நினைக்கிறேன் பர்வத மலையாக இருக்குமோ. கிட்ட வந்துட்டோமோ. ஆனால் மேப்பில் பார்த்தா ரொம்ப தூரம் காமிக்குதுங்க. ரைட் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு மலை இருக்குது. சுற்றி நிறைய மலை இருக்கிறதுனால எது பர்வத மலைன்னு எனக்கு தெரியலங்க. மேப் லொக்கேஷனில் பார்த்தா ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் காட்டுது. ஆனால் சுற்றி நிறைய மலை இருக்கிறதுனால இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய நேரம் போயிட்டே இருக்கும். அங்கே ஒரு மலை தெரியுது, அதுவாக இருக்குமோ? நான் வர வழியெல்லாம் இந்த மலையாக இருக்குமோ அந்த மலையாக இருக்குமோ இப்படியே தான் புலம்பிகிட்டே வந்தேங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்கின்ற மாதிரி இப்போ பார்க்குற எல்லா மலையும் பர்வத மலையோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்க, இப்போ நம்ம பர்வதமலைக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எதில் இருக்கிறத பார்த்தீங்களா? கண்டிப்பாக அது பர்வதமலை தான். நம்ம தென்மாதிமங்கலம் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போது பர்வதமலைக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பர்வதமலையை ரீச் பண்ணிடலாம். இந்த இடமே ரொம்ப இயற்கையாக நல்லா அழகாக இருக்குங்க. காலையில் நேரத்தில் வந்ததுனால கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மலையில் ஏறும்போது தான் தெரியும், இன்னும் வெயில் ஜாஸ்தியாச்சுன்னா எப்படி ஏற போகிறோமோ தெரியல. இங்கே பார்த்தீங்களா இந்த ஜங்ஷன் வந்தாச்சு. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா மலையடிவாரம் வரைக்கும் 40 ரூபா கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவில் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. நீங்கள் அங்கேருந்து உங்களோட மலையேற்றத்தை தொடங்கலாம். நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற கடையிலே எல்லாமே வாங்கிக்கோங்க. உள்ளே பார்க்கிங் கிட்டேயும் கடை இருக்குது. இருந்தாலும் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியவே எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு வந்துடுங்க. உள்ளெல்லாம் வந்து அந்த இடத்துல அவ்வளோவா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கிட்டோம். வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டோம். இந்த இடமே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது இல்லைங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், அந்த மலை உச்சிக்கு தான் ஏறணும் நம்ம. அதுதான் பர்வதமலை. பார்த்தீங்களா பர்வதமலை. இந்த பர்வதமலை சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த மலை பார்க்குறதுக்கு நந்தி வடிவத்தில் இருக்கணும், அதனால இந்த மலைக்கு நந்தி மலைன்ற பேரும். சிலர் வந்து இந்த மலையை பார்க்குறதுக்கு சிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால சிங்கமலைன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு நந்தி உருவம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இதை பாருங்களேன். நந்தியோடைய தலைப்பகுதி மாதிரியும் இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா நந்தியோட தலை மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 4500 அடி உயரங்க அது. அந்த மலையில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஆனால்
அந்த கடையில் கேட்டதுக்கு 3 ஹவர்ஸில் ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து நல்லா நின்று நிதானமாக சுவாசிச்சுட்டு ஏறுங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமான இயற்கையான காற்று இந்த இடத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்வத மலையில் மூலிகை செடிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமான இயற்கையான காற்று நல்லா கிடைக்கும். அதனால் இந்த இயற்கையை ரசித்து நின்று நிதானமாக சுவாசிங்க. நல்லா சுவாசிச்சுட்டு ஏறுங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்களா, குறைஞ்சது 3 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துகிட்டே இருக்கோம். இன்னும் வந்து நாங்கள் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் நாங்கள் போய் சேரலை. அதனால் நீங்கள் அங்கேருந்து நடந்து வரதை விட நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து மலையடிவாரம் வரைக்கும் 40 ரூபா தான் சொன்னாங்க. அங்கேருந்து நீங்கள் வரதா இருந்தாலும் ஷேர் ஆட்டோவில் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலையடிவாரம் கிட்டே வந்தாச்சு. அதாவது மலையடிவாரம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோவில் இருக்குதுங்க. சப்த முனிகளும் இருக்கக்கூடிய ஒரு பச்சையம்மன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா, சப்த முனிகளுடைய தரிசனம் உங்களுக்காக. சப்த முனிகளுடைய தரிசனம் பாருங்கள். இந்த கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மலைப்பயணத்தை நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோம். இது பச்சையம்மன் கோவில். உள்ளே இருக்கக்கூடிய பச்சையம்மனை பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். கோவிலை சுற்றிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். இதுதாங்க பச்சையம்மன் கோவில். இப்போ நம்ம இங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்குது. பைக்கை பார்க் பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. பாத்ரூம் போகிறவங்க போயிட்டு ஏறிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயும் பாத்ரூம்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அங்கேருந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது இல்லையா, இங்கே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. பேக்கில் எதுவும் கவர்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால கவரெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறோம். அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ராமனும் லக்ஷ்மணரும் போரிடும் பொழுது, ராவணன் கூட போரிடும் பொழுது லக்ஷ்மணர் வந்து படுகாயம் அடைஞ்சிடுவார். அப்போது அவருடைய காயத்தை குணப்படுத்துறதுக்காக மூலிகை செடிகள் தேவைப்பட்டது. அதனால் ராமர் என்ன பண்ணுவார், ஹனுமன் கிட்ட சொல்லுவார், மூலிகை செடி எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு சஞ்சீவி மலையில் தான் இருக்கும், அங்கே போயிட்டு அந்த மூலிகை செடிகளை எடுத்துகிட்டு வர சொல்வார். ஆனால் நம்ம ஹனுமன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்துடுவார். அந்த மலையை தூக்கிட்டு வரும்பொழுது தான் பார்த்திங்கன்னா சில பாகங்கள் வந்து கீழே விழுந்துடும். அதோடைய ஒரு பகுதி தான் இந்த பர்வத மலைன்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த மலையேற்றத்துக்கு நீங்கள் வரும்பொழுது நல்ல நிதானமாக சுவாசிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய அரிய வகையான மூலிகை செடிகள்லாம் இருக்குது. அதனால் இயற்கையான காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பர்வத மலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கே நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிடணும். இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் போயிட்டு 6 மணிக்கே நீங்கள் மலையடிவாரத்துலேருந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெயில் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நீங்கள் மலையை அழகாக ஏறி முடிச்சிடலாம். நாங்கள் இப்போ போகிற டைமே 10 மணின்றதுனால இப்போவே வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னும் அந்த மலையில் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல.
நாங்கள் பிளான் பண்ணது என்னமோ 6 மணிக்கு ஏறணும்னு தான். இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே வந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் 4:30 மணிக்கு கிளம்புனோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. இந்த கோவில் வந்து பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் வந்து ஃபுல் டே அலௌடு போல் இருக்குங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து 3 மணிக்கு மேலே, ஈவினிங் 3 மணிக்கு மேலே மலை ஏற அனுமதி கிடையாதுன்னு போட்டிருக்கு. 3 மணி வரைக்கும் தான் இங்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழே வரும்போது அந்த செக் போஸ்ட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அதாவது தேவையில்லாத கவரு, பிளாஸ்டிக் அது மாதிரி எதுவும் மேலே மலையில் எடுத்துமே போட்டு அந்த இடத்துல நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்மளோட பேக்கை செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. என்ன அந்த அந்த மலை உச்சிக்கு போகணுங்க. இங்கேருந்து பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஏறும்போது தான் தெரியும். டயர்ட் ஆகிட்டிங்களா? இல்லைங்க, வரீங்களா நீங்களும் கூட? மழை ஏறுவோம் வாங்க. பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. உச்சி வெயிலில் வந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க. பௌர்ணமி நாளில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் மலையார் உச்சிக்கு மேலே உட்காந்துருக்காரு. எங்கே போகிறோம்? மலை உச்சிக்கு போகிறோம், பர்வதமலைக்கு. இன்னும் இது எவ்வளோ தூரம் தான் போகும்னு தெரியல. 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. நான் போயிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப நேரமாக. ஆனால் இன்னும் கோவில் வந்த பாடு தான் காணும். மலையடி வரத்துக்கு கீழே வந்து வீரபத்திரர் கோவில் இருக்குங்க. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மலையில் ஏற ஆரம்பிக்க போகிறோம். கீழே வீரபத்திரர் கோவில் இருக்கும்னு சொன்னாங்க. மஞ்சள் கலரில் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த மலையை சுற்றி போனோம் கம்பி வலையில். வேகமாக நட, கொளுத்துற வெயில். மலையடி வாரம் கிட்ட வந்தாச்சுங்க. அதாவது வீரபத்திரர் கோவில் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் ஷேர் ஆட்டோ சொல்லியிருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலேருந்து இந்த வீரபத்திரர் கோயில் வரைக்கும் தான் ஷேர் ஆட்டோ வரும். இது வரைக்கும் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்துக்கலாம். அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்துகிட்டே நீங்கள் இது வரைக்கும் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா 40 ரூபா. இங்கேருந்து பார்க்கிங் வரைக்கும் போனோன்னா 20 ரூபா தான். வீரபத்திரர் கோவிலில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, வீரபத்திரருடைய அருமையான காட்சி உங்களுக்கு. வீரபத்திரர் கோவிலுங்க. இந்த சாமியை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து பக்கத்தில் தான் அன்னதானம். அன்னதானம் நம்மளுக்கு கஞ்சி தான் தந்தாங்க. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க.
உடம்புக்கு ஒரு தெம்பு கிடைச்சா மாதிரி இருந்தது. அந்த கஞ்சி ரொம்ப அருமையாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுக்கு இங்கே அன்னதானம் கிடைக்கவே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, இது பார்த்திங்களா நிறைய கூட்டம்லாம் இல்லைங்க, நிறைய கூட்டம்லாம் இல்லை. ஆனால் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்களாம் இந்த இடத்துல. எப்போ வந்தீங்கனாலும் இந்த இடத்துல சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். கஞ்சி தான் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, கஞ்சியும் கொஞ்சம் ஊறுகாவும் தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சாப்பாடு. அவ்வளோதான். அங்கேருந்து நாங்கள் உள்ளே பார்த்தீங்களா இதை போகிற வழி. நீங்கள் ஆட்டோவில் அங்கே வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடணும். இது வீரபத்திரர் கோவில். இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து வனதுர்கை கோவில். வனதுர்கை அம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் மலையேற்றத்தை தொடங்கலாம். இப்போ அடுத்ததாக வரப்போகிறது பார்த்திங்கன்னா வனதுர்கை கோவில். அங்கே பார்த்தீங்களா மலை உச்சி, பர்வதமலை. எத்தனை நாள் ஆசை தெரியுமா எனக்கு இந்த மலையில் ஏறணுங்கிறது. நம்ம நினச்சா மட்டும் போதாதுங்க, நம்மளுக்கும் கூட சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் வேணும். இப்போ நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கன்னா சிவலிங்கமும் பக்கத்தில் வனதுர்கை அம்மனும் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் மேலே ஏற போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சிவலிங்கம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் வனதுர்கை அம்மனும் பார்த்துட்டோம். இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க. அட்வென்ச்சரை ரொம்ப லைக் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு வாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. நிஜமாக இந்த இடத்த விட்டு உங்களுக்கு வரதுக்கே மனசு வராது, அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப இயற்கை எழில் மிகுந்த இடம் இது. இந்த பர்வத மலையில் நிறைய மூலிகை செடியெலாம் இருக்குன்றதுனால நீங்கள் இந்த இயற்கை காற்றை நல்லா சுவாசிச்சுட்டே வாங்க. பார்த்தீங்களா, அந்த வனதுர்கை அம்மன் கோவிலிருந்தும் நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. வனதுர்கை அம்மன் கோவிலிருந்து ஒரு 100-200 மீட்டர் நடந்தீங்கன்னா நீங்கள் ஏற வேண்டிய மலை அடிவாரத்துடைய படிக்கட்டுகள் வந்துடும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் அடிவாரம், படிக்கட்டு அடிவாரம். ஓ, இனிமே தான் இந்த படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பாதமும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இருப்பாங்க. இவங்களை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். மலையேற்றத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம வந்த வழி அது, அந்த சைடு இருந்து தான் வந்தோம். இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல, மலை ஏற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. கூட்டமே இருக்காதுன்னு நினச்சேன், பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்குள்ள இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு அப்படியே ரொம்ப இயற்கையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே போகிற வழியில் இந்த பர்வதமலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் போலாமா. கடல் மட்டத்திலிருந்து இந்த பர்வதமலை 4500 அடி உயரத்தில் இருக்குங்க. போகிற வழியெல்லாம் வந்து
படிக்கட்டுகளை 1285 படிக்கட்டுகளும், அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடான பாறைகளாலான பாதையும், அதையும் கடந்து போனதுக்கப்புறமா கடப்பாறை நெட்டு கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டு ஏறணும்னு சொன்னாங்க. அந்த பாதையை கடந்து போனதுக்கப்புறமா ஆகாய பாதைன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் கடந்து போனதுக்கப்புறமா தான் நம்ம மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த மல்லிகார்ஜுனரை பார்க்க முடியும். 33 படிக்கட்டு தான் ஏறி இருக்கும். அதுக்கே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. இந்த மலையோடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா நந்தி வடிவத்தில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல சென்டரில் எங்கன்னா ஒரு இடத்துல நின்று பாருங்கள், அந்த மலையோடைய நந்தி வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியும். சிவபெருமான் கைலாய மலையிலிருந்து பூமியோடைய தென்பகுதிக்கு வரும்பொழுது அவருடைய பாதத்தை முதல்ல பதித்த இடமே இந்த பர்வத மலையில் தாங்க. அதற்கு நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா மலை உச்சியில் சிவபெருமானுடைய பாதத்தடங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததான் அவருடைய 2வது கால் தடத்தை திருவண்ணாமலையில் வச்சுருப்பாருங்க. சுற்றி ஃபுல்லாக காடு தான். இயற்கையை ரசிக்கணுன்றவங்க இங்கே வரலாம் தாராளமாக. யாருக்காவது சுகர், பிபி, ப்ரெஷர் மற்றும் உடம்பு யாருக்காவது சுகர், எல்லாரும் ஏறலாம். எல்லாம் ஏறி கீழே இறங்குங்க, எல்லாம் சரியாக போய்விடும். எல்லாரும் ஏறலாம், அவ்வளோ சிரமம்லாம் இல்லை. நம்ம ஏறும்போது நம்மளுக்கே சோர்வாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏறும்போது சிவபெருமான மனசார நினைச்சிட்டு ஏறுங்க. நம்மளுக்கு எந்த ஒரு களைப்பும் தெரியாது. இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தது தான் நான் சொல்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே ஏறுங்க. மணி 11 ஆகிட்டது. 12 மணிக்குள் அந்த உச்சியை செல்ல வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம. இவர் அப்படி தாங்க சொன்னார். 11 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கெலாம் உச்சியில் போய் நின்று 12 மணி இல்லை, 12 மணியை தாண்டி வரைக்குமே நாங்கள் இந்த படிக்கட்டே ஏறி முடிக்க மாட்டோங்க. அவ்வளோ நேரம் ஆகும் ஏறி முடிக்கிறதுக்கு. 1 hour ஆயிரும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடிக்கவே எங்களுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா 1280 படிக்கட்டுகள் கிட்டே இருக்குது. இது ஏறி முடிக்கவே எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலவே ஆயிருக்கும். 1 மணி நேரம் இல்லை, அதுக்கு அதிகமாகவே ஆயிருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அந்த பாறையெல்லாம் ஏறி போகணும். அதெல்லாம் அது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குன்னாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குரங்கு அதிகமாக இருக்கணும், பேக்கெல்லாம் பிச்சு பிடிங்கிறதுன்னு சொன்னாங்க. அதனால் கையில் ஒரு கொம்பை எடுத்துக்க சொன்னாங்க. இன்னும் எங்களுக்கு தான் எந்த ஒரு கொம்பும் கிடைக்கல. கொம்பு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம், கிட்ட வராது, டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எங்களுக்கு எந்த கொம்பும் கிடைக்கல. நாங்கள் தேடலை, போயிட்டே இருக்கோம், பார்க்கலாம். இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்களா மலை உச்சி அங்கே தெரியுது. இது நாங்கள் போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்னே தெரியல. ஆனால் நாங்கள் இப்போவே ரொம்ப சோர்ந்துட்டோம். இருக்குது படிக்கட்டெல்லாம். நல்லா ஓடிப்பாங்க. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஏன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்ததே 5 மணி நேரம், 5-6 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ 480 படிக்கட்டுகள் தான் ஏறி இருக்கோம். அங்கேருந்து எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்தது சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே மலை ஏற ஆரம்பித்தாச்சு. அதனால் கொஞ்சம் டயர்டாயிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா 6 மணிக்கே மலை ஏற ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெயிலில் உங்களுக்கு சோர்வு தெரியாது. இந்த உச்சி வெயிலெலாம் மலை ஏறினீங்கன்னா ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்குன்னு தெரியல, மலை உச்சி அங்கே இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் எங்கேயுமே தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததும் ஒரே ஒரு பாட்டில் தண்ணி தான். அதை வச்சு நாங்கள் எப்படி ஓட்டுறது தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு கால் பண்ணிட்டு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட பாதி தூரத்துக்கு அப்புறம் இப்படிதான் மாற வேண்டிய நிலைமை மாறிவிடுங்கள் தயவு செய்து. அங்கே புலி வரும், யானை வரும், நரி வரும், கரடி வரும், எல்லாம் வரும். எவ்வளோ இயற்கையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். நம்ம அந்த பார்க்குறீங்களா, அந்த உச்சிக்கு தான் நம்ம இப்போ போகணும். அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம இப்போ போகணும். இன்னும் படிக்கட்டே முழுசாக ஏறி முடிக்கலைங்க. அதுக்குள்ளே இவரை பார்த்தீங்களா கெட்டப்பை மாற்றிட்டாரு. இப்போ கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா நெட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. படிக்கட்டுகளே கொஞ்சம் நெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, அந்த பட்டாம்பூச்சி அழகாக பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் 600 படிக்கட்டுக்கு தான் ஏறி இருக்கும். இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏறுங்க. நெட்டாக இருக்கவே தான் ஏற முடியல. நெட்டாக இருக்குது. மேலே எதுவும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் இங்கே ஆனால் எவ்வளோ வாட்டர் பாட்டில். இது மட்டும் இல்லைங்க, மலை உச்சி போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸும் பாட்டிலும் தான் நிறைய இருக்கும். தண்ணிதா இருக்கு இருக்குல்ல. பாத்ரூம் இருக்கா? பாத்ரூம் இல்லை, மூஞ்சி மூஞ்சி கழுவுச்சு குடியிற தண்ணி தான் அது. இங்கே தண்ணி கடை இருக்குது? கடை இல்லை, கடை இருக்கு ஆனால் தண்ணி இல்லை. நாங்கள் ஏற பாதி தூரம் வரைக்கும் தண்ணி இருக்குமான்னு தான் கேட்டே வந்தோங்க. எங்கேயுமே தண்ணியே இல்லைன்ட்டாங்க. இப்போ தான் ஒரு பையன் தண்ணி இருக்குது சொல்கிறான். அது கூட இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னு தான் சொன்னான். இந்த இடத்துல கடை இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் தண்ணியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. மோர் மட்டும் கிடைக்கும். அது வேணும்னா நீங்கள் குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தண்ணி வரும்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்தையாவது நம்ம தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடணும். மலை உச்சியில் எங்கேயும் தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வேறு எங்கேயுமே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அவங்க டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து இறங்கி வராங்க அழகாக. பேசு இப்போ பேசு இப்போ பேசு பேசுகிறேன் இப்போ பேசு. ஏற முடியல. இடலாமே கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குங்க. அதனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
ஒரு வழியாக படிக்கட்டெல்லாம் ஏறி முடிச்சாச்சுங்க. 1285 படிக்கட்டுகள் மொத்தம் இருந்துச்சு. இதெல்லாம் ஏறி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குரங்குடைய தொல்லையும் அதிகமாக இருக்குன்னாங்க. அதனால் நாங்கள் கொம்பை தேடி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம போக போகிற பாதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாதை எவ்வளோ நேரம் போகும்னு கேட்டால் 2லேருந்து 3 மணி நேரம் குறைஞ்சது இந்த பாதையை நம்ம ஏறி முடிக்கிறதுக்கு ஆகும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் வாங்க. ஏறி வா, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. இந்த பாதையை பார்த்தீங்களா, ஹைட்டாகவும் இருக்குது, கரடு முரடாகவும் இருக்குது. பார்த்து தான் ஏறணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். ஏற முடியாதவங்க உட்காந்து கூட ஏறிடுங்க. இதில் எதையும் பிடிக்காமல் நான் ஏறுவேன்னு ஏறினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம். அதனால் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. இங்கே இருக்கிற கல் எல்லாமே நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் போல இருக்கே. இதெல்லாம் நம்ம எப்படி தாவி தான் போகணும் போல இருக்கு. இந்த இடம் எல்லாமே ரொம்ப ரிஸ்காக தான் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் ஃபுல்லாகவே கல் தாங்க இருக்குது. இதுதான் சொன்னேன், சாப்பிடாம ஏறினதுலாம். மாமா இங்கே பாரு, என்ன பார்த்து சொல்லு. சாப்பிடாம ஏறணும். காலையில் வந்து வெறும் வயிற்று சாப்பிடாம. நான் அங்கேயே அந்த இடத்துல எங்கன்னா சுருண்டிட்டு இருப்பேன். ஆமாம், சாப்பிடாம ஏறி சாப்பிட்டு சுத்தமாக ஏற முடியாது. வரும்போது மாதிரி தண்ணி குடிச்சிட்டே வரணும். அப்போ வயிற்றுல இடம் தண்ணியை வந்து வரும்போது குடிச்சிட்டே வந்தால் வயிற்றுல இடம் பார்த்திரு. பாருங்க. நான் பேக் பார்த்துக்கிறேன், நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க. தண்ணி ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, தண்ணி பிடிக்க தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு டேங்கில் தண்ணி வருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டும் போகலாம். இந்த இடம் நல்லா இருக்குது. இதை சுற்றி இருக்கிற வியூவும் சூப்பராக இருக்குது. இடுப்பில் கையை வேற வச்சு தாங்கிட்டாங்க. மேலே வந்து உட்காந்து அவரு கேட்டா உட்காந்து ஒரு மணிக்கு போய் ஏறி ஒன்றரை, அட்லீஸ்ட் 2 மணிக்காவது ஏறிடணும். ஒரு மணி மணி 1:12 அட்லீஸ்ட். ஆமாம், 2 மணி மேலே ஏறினா தான் கீழே இறங்குது. 1 ஹவர் 1.5 மணி வருஷத்துல 1.5 மணி நேரம் கீழே. அது 12,000 கீழே இறங்குவோம். 12 மணி ஏறுங்க. சும்மா பயமும் ஏறி
வண்டி கீழே பார்த்து பார்த்து பார்வைக்கு நான் பயந்தேன். இப்போ நான் எதுவுமே வச்சிடலன்னா என்ன பார்த்தாங்க அப்படின்னு போயிட்டு எங்கே ஏறி பார்க்கலாம். வா 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 ஏறு. இப்படி வந்துடும். சிவாய இங்கே ஓரளவுலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நாங்கள் 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ 12:30 மணி ஆயிடுச்சுன்றாங்க. 2.5 மணி நேரமாகவே நாங்கள் இன்னும் ஏறிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் ஆகும்னு இங்கே இருக்கிறவங்கள கேட்டால் இன்னும் நீங்கள் உச்சிக்கு போகிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஊற்றி விட்டு வரும்போது பார்த்து வா. சரி க்ளோஸ் பண்ணி கொடுக்க மாட்டியா? ரெண்டு பாதை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று தென்மாதிமங்கலம், ஒன்று கடலாடி வழின்னு. மலையடி வாரத்துலேருந்து அந்த 2 பாதையும் இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகும். அந்த ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடலாடி வழி வரும். இப்போ நாங்கள் ஏறி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா தென்மாதிமங்கலம் வழி. இந்த 2 பாதையும் இந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகுது. அவனா மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். வேலை பசி 2 வா எத்தனை வந்தியா? இருக்குதுண்ணா. இதில் வேற நீ சாப்பிடாம வேற வரணும்னு சொன்னியே. இன்னும் எவ்வளோ தூரம் பாருக்கு? இன்னும் ரொம்ப போனாண்டி. இதுவே இன்னும் ரொம்ப போவோம். அதுக்கப்புறம் அந்த கடப்பாறை மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு ஏறினாலே 2 மணிக்கு இறங்கலாம். முருகா, இதை மாதிரி பிடிச்சிட்டே ஏறுறதுன்னா நல்லாயிருக்கும்.
ஓம் நம சிவாய. 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 ஹரி ஓம் நம. உட்கார போறியா? சரி உட்கார. சிவாய. ஹரி. ஏறுது. வெயிலில் ஸ்லிப்பர் போடாமல் ரொம்ப நேரம் ஏறிட்டு காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு பெரிய புண்ணியம். கொஞ்சம் தூரம் உட்காந்து தாங்க எழுந்து போக முடியும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் தூரம் நடக்க முடியும். மரத்தை பிடிச்சிட்டு நின்று. இந்த இடம் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. அம்மா இந்த பாதையே எங்கன்னு தெரியலாமே. ஏறிடி. இதுக்கப்புறம் பாரு இல்லை கிடக்குறதான். அம்மே இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, இங்கே பார்த்து வா. வெயில் ரொம்ப அதிகம். இந்த மண் தரையில் கல்லுலலாம் வந்து காலை வைக்க முடியலங்க. காலெல்லாம் அப்படி தீ மிதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. நிறைய பேர் ஆனால் ஸ்லிப்பர் போட்டு தான் ஏறினாங்க. நாங்கள் ஸ்லிப்பர்லாம் போடலை, நாங்கள் அப்படியே தான் ஏறி போனோம். ஆனால் நெருப்பில் நடக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் நீங்களாம் போனீங்கன்னா தயவு செஞ்சு வெய்ய நேரத்தில் போகாதீங்க. காலையில் டைமில் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த கடப்பாறை பாதையே இதுதான் போல இருக்கே. எல்லாம் அந்த இடத்துல தொங்கிட்டு ஏறுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இந்த இடம் ரொம்ப நான் நினச்சதை விட அதிகமாகவே ரிஸ்க்காக இருக்குங்க. இந்த ஏணியெல்லாம் ஏறிடலாம், ஓகே. இதுக்கப்புறம் வர இந்த கடப்பாறை பாதை தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்களா, இதாவது ஏணி ஓகே. இதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த கல்லுக்கு மேலே காலை வச்சு ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட அவ்வளோதான் போல் இருக்குங்க. திரும்பி பார்க்காம ஏற சொன்னாங்க எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம். அக்கா பயப்படாதீங்க, திரும்பி பார்க்காம ஏறுங்க. வா. பார்த்துடுறோமே. இது கடப்பாறை பாதைங்க. இந்த பாதை ரொம்ப ரிஸ்க்கான பாதையாக இருக்குங்க.
இதில் இருக்க அந்த கல்லில் நட்டு வச்சுருக்கிற அந்த கடப்பாறையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஏறணும். கால் வச்சு ஏறுற இடம் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கூட டைரெக்டாக நம்ம மலையடிவாரத்தில் தான் நிற்போம். இங்கே எடுத்த வண்டியை மலையடிவாரத்தில் தான் போய் நிற்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏற வேண்டிய இடம் அதெல்லாம். இது வந்து ஆகாய பாதைன்னு சொன்னாங்க, இது தெரியல. இதே பாருங்கள். பாருங்கள் மக்களே, பாருங்கள் கீழே வந்து ஏறி வந்து தவக்கமாய் எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஏறதுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க. அதனால தான் நானும் இப்படி தாவிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். மலை உச்சிக்கு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இந்த வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வியூ பார்த்தீங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நம்ம இன்னும் ஏர்லி மார்னிங் நம்ம வந்திருந்தோம்னா இந்த இடத்துல மேகத்தெல்லாம் பார்த்துருக்கலாம் அழகாக. மலை உச்சிக்கு கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்களா, மலை உச்சிக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. எத்தனையோ மலைகள் இருந்தாலும் இந்த பர்வத மலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. ஆதி சிவன் கைலாயத்திலிருந்து பூமிக்கு தென்பகுதி வந்தபோது அவருடைய முதல் காலடியை எங்கே வச்சாருன்னா இந்த பர்வத மலையில் தான் வச்சதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு படிக்கட்டும் ஏறும்பொழுது நீங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிகிட்டே ஏறினீங்கன்னா சிவனுடைய அருளால் உங்களால் எளிதாக வந்து இந்த மலையை ஏற முடியும். அதை நீங்களே உணர்வீங்க. தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய மலையாக தான் இந்த பர்வதமலை இருக்கும். பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருப்பதால் இந்த கோவில் மூடப்படுவதே இல்லையாங்க. இதற்கு கதவே இல்லைன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு நம்மளே நேரடியாக அபிஷேகம் ஆராதனை செய்யலாங்க. சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, திருமணம், குடும்ப பிரச்சனை, படிப்பு, வேலை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பக்தியோடு வந்து சிவனை வழிபட்டால் நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகள் துன்பங்கள்லேருந்து விடுபடுவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முக்தியை நோக்கிய பயணமும் துவங்கும்னு சொல்லப்படுதுங்க. நம்ம யாரை பார்க்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோமோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பர்வதமலையை வெற்றிகரமாக ஏறி முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனரையும் பிரம்மராம்பிகையும் வழிபாடு செஞ்சுட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதத்தை பாருங்கள். நாங்கள் சாமியை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த வியூ எல்லாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இது கீழே இறங்கி வர பாதை, அது வழியாக தான் நாங்கள் இப்போ கீழே இறங்கி வந்தோம். இந்த வியூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் நின்று நிதானமாக பார்த்து ரசிச்சுட்டு பொறுமையாக இறங்கி போகலாம். இறங்கி வர பாதையும் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கி போகணும். ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட வழுக்கி விட்டுரும். அதனால் ஏறும்போது எவ்வளோ கவனத்தோடு ஏறினீங்களோ அதை விட அதிகமாக அதே கவனத்தோடு கீழே இறங்கி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.